கடல் அட்டை. இந்த கடல் அட்டை பதப்படுத்துறதை பற்றி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து பள்ளிக்கூடா பகுதியில் நிற்கிறோம். இந்த பள்ளிக்கூடா பகுதியில் இருக்கிற கடல் அட்டை பதப்படுத்துகிற ஒரு இடத்துல நிற்கிறோம். பார்க்கலாம் பாருங்கோ. முதல் முறையாக நாங்கள் வந்து கடல் அட்டை பதப்படுத்துகிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். நான் கிட்டத்தட்ட இந்த வியாபாரம் 17 வயசுலேருந்து இந்த வியாபாரம் செய்து 17 வயதுலேருந்து செய்து வாரம் 17 வயதுலேருந்து இதான் கடல் அட்டை அவிச்சு பதப்படுத்தி உள்ளூர் உற்பத்திக்கு தான் கொடுக்குறோம். உள்ளூருக்கு தான். இன்னும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யுது. வெளிநாட்டு ஏற்றுமதி செய்யறதுக்கு வலிக்கிட்ட நாங்கள் அந்த காலம் ஒரே யுத்தங்கள் அப்படி இப்படி வந்தால இது இன்றைக்கு கடல்ல வந்து இப்போ பிடிச்ச அட்டை உசிரோட பிடிச்சிருக்கு முதல் டைம். இது நேற்று வந்து அவிச்சு ஒரு அவியல் அவிச்சு இந்த அட்டையை வச்சிருக்கு. இந்த சைஸ் எப்படி வரும் இது அவிச்சு இந்த இப்படி இதைத்தான் அடுத்த நாள் கிளீன் பண்றது. ஒரு 20 வயசுல நான் ஒரு வியாபாரி. எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி அம்மன். எனக்கு பேர் சாரமா சும்மா கூப்பிடுறது அம்மன். சாசோளமண்டா என்ற கொமனி பேரு அம்மன்டா தான் என்ன எல்லாருக்கும் தெரியும். சின்ன அம்மன் அட்டை அம்மன் தான் பேரு. இப்ப இதுதான் பெரிய பீஸ். வாரத்திலேயே பெரிய அட்டை தான். ஒரு அட்டையில பெறுமதி 3000 ரூபா. 3000 ரூபா. இந்த சைஸ் அட்டை சாரணமா 60000 ரூபா. 60000 போகும். ஒரு கிலோ அட்டை. இது ஒரு கிலோ அட்டை 60000 ரூபா. இப்ப நீங்க வந்து எனக்கு தான் என்ன தெரியும். இந்த அட்டை வந்து 15 பீஸ் விழும். 15 பீஸ் விழும். நான் 3000 கொடுத்து பண்றேன். வணக்கம் ரவுளே, நான் உங்கள் சீலன். இது எஸ்பி சீலம் பிளாக்ஸ். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கிளிநொச்சி மாவட்டத்தில் பூனகரி பகுதியில் பள்ளிக்கூடா. இதுக்கு முதல் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. பள்ளிக்கூடாவில் வந்து கடற்கரை பகுதியில் நாங்கள் இந்த கடத்தொழில் சம்பந்தமான வீடியோ பதிவு செஞ்சினாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு கம்பெனி இருக்குது. அதாவது வந்து இந்த கடல் அட்டை வந்து பதப்படுத்துகிற கம்பெனி வேறங்கோ அம்மன் சர்வதேசம் வரையறுக்கப்பட்ட கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கடல் அட்டையில் வந்து பதப்படுத்துறது அது சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்ததே இல்லை. இந்த பள்ளிக்கூடாக்கு வரும்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. நாங்கள் இப்போ உள்ளுக்கு போய் பார்க்க போகிறோம். இந்த கடல் அட்டையில் நம்ம வந்து என்ன மாதிரி பிடிக்கிறது, அதை என்ன மாதிரி பதப்படுத்துறது, என்னென்ன விலைகளில் வந்து இருக்குது, எப்படி ஏற்றுமதி செய்யணும்னு சொல்லி வந்து சகல விஷயங்களையும் பார்க்க போகிறோம். தொடர்ச்சியாக நீங்களும் வீடியோ பாருங்கிறவங்களே. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் முறையாக பார்க்குறீங்க. இது கடல் அட்டை. இதுதான் பெரிய பீஸ். வாரத்திலேயே பெரிய அட்டை தான். ஒரு அட்டையில பெறுமதி 3000 ரூபா. 3000 ரூபா. இது இப்ப ஐயா பச்சையா நாங்க நிறுக்கிறதுல பச்சையா நிறுத்தா ஒரு 800 கிராம் 900 கிராம் வரும். இது வந்து நாங்கள் அவிச்சு காய விட்டு தான் அப்புறம் கிலோ கணக்கு கொடுக்குறது. இது வந்து சரியா ஒரு 15 பீஸ். ஒரு கிலோவுக்கு 15 அட்டை விழும். ஒரு கிலோவுக்கு 15 அட்டை. அது ஏற்றுமதி செய்யும் போது அது இந்த வெயிட்டா தான். இது நாங்க பச்சையில இப்போ ஒரு தொழிலாளிட்டையும் பண்றோம். வேண்டிட்டு ஒரு அட்டைக்கு ஒரு சைஸ் இருக்கு. இது இருக்கு, அது இருக்கு. இது சின்ன சின்ன. இது ஒரு சைஸ், இது ஒரு சைஸ். ஒவ்வொரு சைஸுக்கும் ஒரு விலை. இது இப்ப நாங்கள் நீண்ட காலமாக இந்த தொழில் செய்து பாரோம். கிட்டத்தட்ட நான் 17 வயதுல இருந்து இந்த வியாபாரம் செய்யறேன். சரிங்களா? 17 வயதுல இந்த வியாபாரம் செய்ய வலிக்கினால் இந்த யுத்தங்கள் இந்த எல்லா பிரச்சனைக்கும் முகம் கொடுத்தும் இப்பயும் அந்த வியாபாரத்தை கொம்பனியா முந்தி வீடு வழியை வச்சதுனால இப்ப கொம்பனியை ஆரம்பிச்சு அம்மன் இன்டர்நேஷனல் பிரைவேட் கொம்பனியாக கடலட்டா வச்சு வருது. இது வந்து இப்ப நீங்க வந்து இப்ப நீங்களாம் பிடிக்கல இல்ல ஆகத பண்றது. எனக்கு குணம் தருவிடும். கடத்தொழில போற தொழிலாளிகள் குணம் தருவிடும். அவையிட்ட வேண்டி அவிக்கிறது. மற்றது எங்களுக்கு சொந்தமா பாம்பும் இருக்கு. 10 ஏக்கர் பாம்பு இருக்கு. சின்ன பாம்புல கொண்டை விட்டு வளர்ப்போம். இது இப்ப நடைமுறை என்ன மாதிரி நீங்க சாதாரண நீங்க எடுக்கிறீங்களா? இதை நீங்க என்ன செய்வீங்க? நீங்க இதை நாங்கள் இப்ப எடுத்து இதுல ஒரு சின்ன வட்டு வட்டணும். இப்படி இதுல ஒரு வட்டு வட்டி அதை எடுத்து உள்ளுக்கு இருக்கிற குடலாம் எடுத்து அவிக்கிறது சட்டியில. இன்றைக்கு வந்த காலமா வந்த போய் காலம் வந்த சாமான்கள் எல்லாமே நல்ல கலர். நல்ல கலர். நல்ல கலர். இது ஒரு அவியல். இது பச்சையா வந்தது. இந்த அட்டை நேற்று வந்த ஒரு அவியல் அவிச்சாச்சு. இது இது என்ன ஒரு அவியல் அவிச்சிருக்காங்க. இல்ல இல்ல அது இதெல்லாம் அதெல்லாம் தானே வரும். நேற்று பெரிய
இது ஒவ்வொரு சைஸ்ல வரும். இது பாமட்டை அந்த சைஸ்ல இருக்கும். இது விலையில வர கொஞ்சம் பெருசா இருக்கும். ரெண்டாவது இதை கிளீன் பண்ணி இப்படி கிளீன் பண்ணி செய்யணும். 3வது இப்படி கிளீன் பண்ணி வரும். இதுக்கு பிறகு 2வது இதுக்கு கிளீன் பண்ணி போட்டு இதை கிளீன் பண்ணிட்டு உப்புல போடுறது. 2 நாளைக்கு அந்த அட்டை பழுதடையாம நல்லா உப்புல போட்டு வைக்கிறது. போட்டு வச்சுட்டு பிறகு ஒரு 3 நாள் கழிச்சு தான் திருப்பி எடுத்து இந்த அட்டையை அவிக்கிறது. இப்ப இதெல்லாம் வந்து இப்ப இது வந்து சின்ன இது என்ன சின்ன இப்ப இதெல்லாம் இல்ல இது இப்படி பெருசா இருக்கிறது இந்த சைஸுக்கு தான் வரும். கடைசி கட்டம் அப்படித்தான் இருக்கிறது இப்படித்தான் வரும். அதான் 15 அட்டை ஒரு 100 கிராம். இப்படி சொன்னா வந்து கூட நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சு பதப்படுத்தி முடிய இந்த 50 கிராம் அட்டை 50 கிராம் ஒரு 60 கிராம் அட்டைக்கு வேற வேற கிராம் கணக்கு பார்த்தா அப்ப பிடிக்க சின்ன நேரம் சின்ன வரும். அதுல 110 பீஸு ஒவ்வொரு சைஸ் இருக்கு. ஆனா இங்க நாங்கள் இப்ப வெளியிடத்துல பீஸ்கள் மாற்றம், நாங்க எடுக்க ஒரு மாற்றம். அப்போ ஒவ்வொன்றும் அப்படி இருக்கு. இங்க வந்து 115 பீஸ், 25 பீஸ், 35 பீஸ், 40 பீஸ், 60 பீஸ், 80 பீஸ், 110 பீஸ், 150 பீஸ் அவ்வளவுதான் இங்க கிரேடிங் கொடுக்குறது. இது வந்து அங்க போகும்போது வெளிநாடு போகும்போது 10 கொட்டாக பிரிப்பாங்க. 10, 20, 30, 40, 50 அப்படி அந்த ஒவ்வொரு சைஸுக்கு தரம் தட்டுவாங்க. அது வெளிநாட்டு ஏற்றுமதி செய்யறோம். நாங்கள் உள்ளூருக்கு தான் இந்த வியாபாரத்தை செய்கிறோம். என்னன்னு சொன்னால் எங்களுக்கு பெரிய ஒரு முதல் தேவை ஏற்றுமதி செய்யறோம்டா. இது இந்த 1 கிலோ இந்த சைஸ் அட்டை சாரணமா 60,000 ரூபா 60,000 போகும். என்ன விளங்கல 1 கிலோ அட்டை. இது 1 கிலோ அட்டை 60,000 ரூபா. இப்ப நீங்க வந்து எனக்கு தான் என்ன தெரியும் இந்த அட்டை வந்து 15 பீஸ் விழும். 15 பீஸ் விழும் நான் 3000 கொடுத்து பண்றேன். ஒரு அட்டைக்கு 3000 கொடுப்பேன். இப்ப இந்த அட்டை வந்து இதுக்கு 3000 கொடுத்தேன்னா இந்த அட்டைக்கு வந்து 1000 ரூபா கொடுப்போம். சின்ன அட்டைக்கு மற்றது 500 ரூபாய் 200 ரூபா ஒவ்வொரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். எங்களுக்கு அந்த விலை ரங்குறாங்க. அது உண்மையில முந்தி நாங்கள் இப்படி இப்ப எல்லாரும் திராசில வச்சு பார்த்துருக்கிறோம். புதுசா தெரியாத அனுபவம் இல்லாதாக்கள் திராசில வச்சு சொல்லுவோம். எங்களுக்கு பரம்பரையாவே நாங்க இந்த தொழில் செய்த வழியே எங்களுக்கு அவர் கடலால கொண்டாடாட்ட இது என்ன தரம் மட்டும் நாங்க உடனே கிடைச்சிடுவோம். இந்த விலைக்கு தான் இதை எடுக்கலாம், இந்த விலைக்கு போகலாம். இப்ப இங்க உங்களோட இப்ப பள்ளிக்கூட ஏரியாக்குள்ள வந்து எத்தனை பேர் பிடிக்கணும் இந்த அட்டை பிடிக்கிறோம்? பலமையா கடை தொழிலாளிக்கு அட்டை வரும்போது எல்லாருக்குமே போவாங்க. மீனுக்கு போற மாதிரி இதுக்கு போவாங்க. பின்னேரத்துல மீனுக்கு போற மாதிரி இது காலமேல மீனை பிடிக்கிறாங்க. மரத்தொழில் அட்டைக்கும் போவாங்க. இது கண்டு போறவனும் இருக்கிறாங்க. இதே தொழிலும் இருக்கிறாங்க. முந்தைய ஒரு காலம் இந்த வேலை தொழில்கள் போட்டுகள் குறைவண்டா இதைத்தான் முந்தி ஆரம்பத்துல பயன்படுத்தினவங்க. இப்ப தொழில்கள் நவீனமா வேற 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 இது இந்த தன்மை வந்து பாமா வந்துட்டு குளிக்கிறது குறைஞ்சு வளர்க்கறதன் மேல வந்துட்டு எல்லாருமே வளர்த்து 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 கொடுக்குறது. வளர்க்குற அட்டை வந்து கடைசி ஒரு 700 ரூபா 800 ரூபாய்க்கு மேல விற்கிறார். அது விற்கலான் இல்ல, அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த அளவு தான் வளரும். இப்ப இந்த கடல் அட்டை மாதிரி நாங்கள் பாம்புல வளர்க்குறா 2 வருஷம் சரி. அப்ப அந்த காலம் காத்திருக்க மாட்டாங்களே. ஒரு மதியை போட்டுட்டு இனி மற்றது ஒரு களவுகள் பிரச்சனை நடக்கு. கடல்ல களவெடுப்பாங்க. இன்னொரு ஊராக்கள் வந்து களவெடுத்துன்னு போறது. அப்படி அந்த பிரச்சனைகள் இருக்கிற வழியா தங்களுக்கு ஒரு லாபம் வரைக்கு பாம்புல இருக்கிறார்கள் அட்டையை எடுத்துருவாங்க. எடுத்து வந்து இங்க தருவாங்க. இப்ப வந்து கடல் சொல்லி பொதுவா வந்து இப்ப வெளிநாட்டுலாம் நான் சாப்பிடுறாங்க. வெளிநாடு சைனா, பிலிப்பீன்ஸ், மற்ற சிங்கப்பூர், மலேசியா இப்படியான இடங்கள்ல அங்க இதான் சாப்பாடு. சைனா மெயின் சைனா சாப்பிடலாம். ஆனா அது சாப்பாட்டு விதிமுறை கிடக்கு. இனி அட்டை இது பண்ணாங்க 3000 ஒரு அட்டைக்கு 3000 மண்டா ஒரு குடும்பத்தை சாக்கினா 5 அட்டை வேணுமாண்டா எங்க போறது? விலைக்கும் பிரச்சனை வந்து பழக்கங்களும் குறைவு சாப்பிட்டு சாப்பிடுற பழக்கம். இதை மனக்கேக்க இந்த இதுண்ட மனம் புதுசா இருக்கு. ஒரு வயிற்று இருக்கு. இதே அவங்க வந்து பஜ்ஜியா தின்னுவாங்க. என்ன அவங்க பூச்சி பூரான தின்னுவாங்க. இதெல்லாம் நாங்க நீங்க வந்து இப்ப செஞ்சங்க இப்ப நாங்க தற்போது உள்ளூர் வியாபாரி மேல, அதாவது கொழும்புல இருந்து வர வியாபாரி மேல 2-3 வியாபாரிக்கு புத்தளம் கொழும்பு அப்படி இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு கொஞ்சம் சாமான் எடுத்து வச்சுட்டு ஒரு என்னோட 100 கிலோ கிடாக்கு 150 கிலோ கிலோ வந்து எடுத்துன்னு போவாங்க. எனக்கு லைசன்ஸ் ஏற்றுமதி லைசன்ஸுக்கு 15 கொடுத்து இந்த வரைக்கும் வரையில பாருங்க. 27 வருஷமா தொழில் செய்து நான் கிட்டத்தட்ட இந்த
உங்களுக்கு தெரியும் இடம்பெயர்ந்து யுத்த காலம் அதெல்லாம் முடிஞ்சு இங்க வந்து இந்த தொழிலை தான் செய்துட்டு இருக்கு. அப்ப வீட்டுல செஞ்சோன்னா பெருசா செய்ய வீட்டுல செய்யலாது, நீங்கள் இப்படி ஒரு கம்பெனி கட்டி தான் செய்யணும் என்று நான் என்னால உண்மையில சரியான நாங்களும் சிறு தொழில சிறு வளர்ப்புல தான் வளர்ந்துறாங்க. ஏன்னா 2-3 தரம் பாதிக்கப்பட்டுவோம். எங்க யுத்தத்தால பாஜி உடம்பு வேற பாதி. இந்த முறையும் வந்து பேங்க் வழிய லோனா கடனை எடுத்து ஒரு 10 கோடி ரூபாய் வச்சு இந்த கம்பெனியை கட்டி இப்ப நாங்களும் இந்த இதை செய்துட்டு வரோம். ஆனா இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஏற்றுமதி லைசன்ஸ் இருந்தா இன்னும் ஒரு கொஞ்சம் ஏற்றுமதி தாரத்துக்கு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு கொடுக்குறாங்க, இப்படி சின்ன உள்ளூர் கம்பெனிகளுக்கு தரணும் இல்லை. உள்ளூர் லைசன்ஸ் தரணும். அந்த மாதிரியா நீங்க அவங்களுக்கு போட்டியா வருவீங்க? அவங்க அப்படிதான். என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஏற்றுமதி லைசன்ஸ் தந்தா நாங்கள் எங்களுக்கு தொழிலாளிக்கு என்ன ஒரு 1000 ரூபாய் கூட்டி எடுக்கக்கூடிய வசதி இருக்கு தானே ஏற்றுமதி செஞ்சா. இப்ப நாங்க உள்ளூர் கொடுத்தா அவ சொல்ற விலைக்கு தான் நாங்க வியாபாரத்தை செய்யலாம். இப்ப நெல்லு மாதிரி தான் ஒரு உள்ளூர் உற்பத்திக்கு அவிச்சு கடைக்கு கொடுக்குற மாதிரி தான் இதை நாங்கள் எடுத்து செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா நான் 5 வருஷ காலமாக இப்ப இடம்பெயர்ந்த கூட ரை பண்ணி கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஏற்றுமதி லைசன்ஸ் தாங்க கொண்டு கேட்டு கொண்டு இருக்குது. இங்க முதல் இருந்த அமைச்சர்மாரெல்லாம் தாரையில இப்ப இருக்கிற அமைச்சர்மார்ட்ட இன்னும் நான் போகல. அது இப்ப கேட்டு இருக்கிறேன், செய்தாரன்னு சொல்லி இருக்கிறோம். இப்படித்தான் இழுபாடா தான் கிடக்கு, இழுபாட்டுல போய்கொண்டு இருக்கு. இது இன்றைக்கு கடல்ல வந்த இப்ப பிடிச்ச அட்டை உசிரோட பிடிச்சிருக்கு முதல் டைம். இது நேற்று வந்து அவிச்சு ஒரு அவியல் அவிச்சு இந்த அட்டையை வச்சிருக்கு. இந்த சைஸ் எப்படி வரும் இது அவிச்சு இந்த இப்படி இதைத்தான் அடுத்த நாள் கிளீன் பண்றது. இந்த தோலை கிளீன் பண்ணா இப்படி வரும். இதான் சுத்தப்படுத்தணும். வேற வேறதான் கடை தான் பாருங்களேன். இப்படி இது இப்படி இருந்தது இப்படி வந்து இப்படி வருது. இப்படி இருந்தா தான் காய இல்லாடி பதப்படுக்காம பழுதா போடும். இப்படி இருந்தா பழுதா போடும். இந்த ஒரு மனசாத்து அவிக்காடி பழுதா போகும். பழுதா போகும். நாங்கள் அழுகத்தான் போட்டிருக்கோம். இனி ஒரு 2 நாள் இவரை எங்களுக்கு அந்த வெயிட்டுக்கு மற்ற பழுதா போடுற தன்மைக்காண்டி உப்புல போடுறோம். உப்புல போட்டுட்டு 2ஆம் நாத்து அப்புறம் திருப்பி எடுத்து அவிக்கிறோம். அவிச்சா 3 அவியல் முடிஞ்சு அவிச்சு காய விடுறது. வட்டை வந்து இதுல அவிக்கிறது. இப்ப நீங்க வந்து இதுக்குள்ள வந்து ஒரே நேரத்துல எத்தனை அட்டை போடக்கூடிய மாதிரி இருக்கு? அட்டை சைஸா பொறுத்தப்பன் பெரிய அட்டையா இருந்தால் ஒரு 100 அட்டை அப்படி போடலாம். அளவான அட்டைனா 150 அட்டை போடலாம். சின்ன சைஸ்னா 400 அட்டை ஒரு இதனால வைக்கக்கூடிய. அரை மணி நேரம் சரியா அரை மணி நேரம் ஆயிப்போம். 2 அட்டை கூட வந்தா அதுலயும் போடுவோம். அட்டை குறைய வந்தா சீசன்ல உங்களுக்கு அது கூடுதலா வரும். எங்களுக்கு வர சீசன் 7ஆம் மாதம் 8ஆம் மாதம் 9ஆம் மாதம் அட்டை வந்து பாம்புல இருந்து தொகையா வருது. இப்ப ஏன்னா அந்த டைம்ல எடுக்கிறது பாம்புல அட்டை 1ஆம் மாதம் விட்டு 19 மழை வர போன்றக்காண்டி எடுக்கிற டைம்ல தொகையா வரும். ஏன்னா மழைக்கு வந்து இந்த முறை மிசா புயல் இந்த புயல் காரணமாக கடல் அட்டையில் அழுகிட்டு போன வருஷம் அழுகுனது இந்த வருஷம் அழுகுனது. ஏன்னா நல்ல நீர் கடல்ல கூட பாய்ஞ்சதால கடல் அட்டையில எல்லாம் அழுகிட்டு. அப்ப அதுக்காண்டி நாங்கள் மழை வாரத்துக்கு முதல் அறுவடை செய்யறது. வயல் மாய் தான் நெல்லை வெள்ளம் மாட்டா தச்சலாம். மழை வர பொண்ணு நெல்லை வெட்டுற மாதிரி இது நாங்கள் மழை வரந்தா வெள்ளம் கூட சொன்னா அட்டாளி நல்லா நீர் அட்டை பழதா போடும். அது உப்பு தண்ணீரை வாழ்ற சாமான் தானே. நல்லா நீ பட்டா அதுல கதை சரி அழியுது எல்லாம். அப்ப அதுக்காண்டி தொழிலாளியா அந்த டைம்ல எடுக்கிறது. நாங்கள் எல்லா தரையிலையும் அழுகாது. சில அந்த நல்ல நீர் பாடுற பானுகள் எல்லா பக்கத்தாலையும் அந்த வானுகளை இல்லை. இப்ப மண்டக்கலாறு வான் அந்த பெரிய பெரிய வானுகளால நல்ல நீர் கூட ஓடுனால் அந்த இடத்துல இருக்கிற பாம்புகள் டக்குன்னு அழிஞ்சிடும். சில இடங்கள்ல தண்ணி ஓடாமட்டா தப்பிக்கொள்ளும். அது இடத்தை பொறுத்து. அதான் அவங்க எங்களுக்கும் நெட்டா நாராகள் வந்து இதை சொல்லித்தாங்க, இந்த இடத்துல வளவுங்கோ இந்த இடத்துல வளர்க்காதங்க கொண்டு வளர்ப்புத்துட்டு அதிலும் செய்தாராங்க சொல்லி. முதல் அட்டை வந்து கிளீன் பண்றது இந்த வெள்ளையா இருக்கிற இந்த இதுகளைத்தான் நாங்க கிளீன் பண்ணி நீட் பண்றது. இந்த வெள்ளையா இருக்கிறத இந்த வெள்ளை கல்லுல போட்டு ப்ரெஷ் எடுத்து நாங்கள் ப்ரெஷ் லேசா கொஞ்சம் வேலை என்ன வயிறு தான் மீனை விட மோசமா இருக்கு. அப்படியும் போகும். நாங்க சொன்ன 3000 ரூபாய் அட்டை தான். நீங்க வந்து கருப்பு பாதி அது நீங்க என்ன அது கருப்பாதி இல்ல இதுல இல்ல வெள்ளையா இருந்தா மாத்திரம் உறைஞ்சுவோம். இதே மாதிரி பேரும் ஒன்று சொன்னா இதுவும் உறைஞ்ச கிடக்கு. இந்த வெள்ளை வெள்ளையா இருக்கு இதெல்லாம் கலட்டும். இது சிவத்தாட்டை. இது டாசா நான் சொன்ன டிஸ்கவுண்ட் சொல்றது. இதான் ப்ளஸ் அந்த டிஸ்கவுண்ட் சொன்னீங்க.
இப்படியும் ஒரு முறை இருக்கு. வைரம் என்ன? ஓ ரப்ல இதுல பாருங்க, இந்த கருப்புக்கு இந்த வெள்ளை இருக்குல்ல, வெள்ளை இப்ப இந்த கருப்பு வந்து குடிக்க தேவையில்லையா? கருப்பு இல்லை, கருப்பு இருக்கணும். கருப்பு கலண்டாலும் மார்க்கெட் இல்லை. இந்த அதுன்ற சுண்ணாம்பு தன்மை உள்ளதான் கலட்டுறது. அந்த தோல் வந்து சுண்ணாம்பு மாய்க்கிறாங்க, வேற கலட்டி எடுத்து விடுறது. ஓகே, அப்படி எங்கிடந்தா நாங்கள் பார்த்து காயையும் தெரியும் பார்த்து தட்டி விடுறது. இதில் வைக்காம இதை கொண்டாங்க வைக்கலாம். இதுவும் அப்படி இறைஞ்சிருது, இதையும் அப்படி இறைஞ்சிடும். ஆனா சின்ன சைஸ்னா கொஞ்சம் கொஞ்சம் கையை கடங்க என்ன பழகிட்டு தானே, அதுக்கு தான் அந்த கல்லு சின்ன இந்த கல்லு இறைஞ்சிடும். இதை கல்லுன்னா எப்படி பிடிச்சி இப்படி இறைஞ்சிடும். ஏன்னா கையொண்டு இயலாது, தான் தொற்றுருக்கேன் 2 மாதத்துக்கு. சின்ன ஒரு காயம் ஒன்று வந்தாலும் கிளீன் பண்ணி உறைஞ்சி அவியல் வந்தோன்னா 2 அவியல்ல முடிஞ்சிடும். என்ன அதுக்கப்புறம் 3வது அவியல் இனி திருப்பி அதை சொன்னானே 2 நாள் உப்புல போட்டு இதை பதப்படுத்தி, இப்போ உப்புல போட்டு 2 நாள் பதப்படுத்தி 3ஆம் நாள் தான் அவிக்கிறேன். இப்போ அவிச்சு வெயில போடுறோம். உப்புல போட்டு நீங்க 2 நாள் வைப்பீங்க. இப்போ உறைஞ்சி ஆச்சுன்னா இந்த உறைஞ்சி நாட்டு 2 நாள் உப்புல போட்டு வச்சிருப்போம். வச்சாதான் பழதடையாது, இல்லாட்டி பழதான். இது வந்து காய போட்டு இது 3ஆம் அவியல் முடிஞ்சுது. 3ஆம் வச்சு காய போட்டாச்சு. இது காஞ்சோன்னு ஒரு 4 நாள் 5 நாள் காய அந்த அது நாங்க போட்ட உப்புன்ற தன்மை இந்த அப்படி வருது இல்லை வெள்ளையா காஞ்சி வர இப்படி வரும். பிறகு அந்த உப்பை ஒரு 10 நிமிஷம் கழுவுறது, நல்ல தண்ணியில போட்டு கழுவுனா திருப்பி 3 நாள் 4 நாள் காயும். நல்லா காஞ்ச பிறகுதான் நல்லா காஞ்சி நாங்கள் எல்லாம் தனியா விற்கிறதுல தானே 1 மாதம் செய்யற அட்டையெல்லாம் உண்டாக்குவோம். உண்டா வச்சுட்டு அட்டை அது திருப்பியும் இந்த உப்பு தன்மையெல்லாம் அப்படி இப்படி எதுவும் படிஞ்சு வந்தா ஒரு நல்ல அணியில களையிட்டு போட்டா 5 ஆவியம் அது காய விட்டு ஏத்துறதான் மேலும். அட்டை இப்படி வேற ரொம்ப ஒரு மனம் குணம் இருக்காது, அது முதல்ல கேட்க அப்படி இருக்கும். இப்படி வந்தா காய சரி. நான் சொன்ன பெரிய முதல்ல வந்து கொஞ்சம் அது அது மீனும் அப்படித்தானே ஐசில போட்டா கண்ணால் கிடந்தா அப்படி செல்லு பண்ற மாதிரி அதான் சொல்றேன். அந்த உப்புல போட்டு அந்த மனம் இல்லாம பதப்படுத்தி எடுக்கும். நீங்க சாப்பிடுவீங்க? நான் சாப்பிடுறேன். நான் சாப்பிடுறேன். நான் சர்வீஸ்காரர் அவங்கள வந்த கூட்டாளி பொடியால் வாங்க வந்தா சண்டை போனாலும் வந்துட்டோம் அவங்களை சமைச்சு சாப்பிட்டாங்க. இங்க வந்து சமைச்சு மேல சாப்பாடுலாம் கொடுத்தா போறான் வருவான். பார்த்துட்டு 4 சைனீஸ் பேரும் பெருமிடும் வந்தா பச்சா சமைச்சு கொடுக்குறதையும் இருக்கு, நாங்க செய்தும் கொடுப்போம். வணக்கம். என்ன பேர்? நவரத்தினம் ராசகுலம். ராசகுலம். இந்த இடத்துல இந்த சரியான அட்ரஸ் சொல்லுங்க. பூனரி பள்ளிக்கூடா. பள்ளிக்கூடா. இப்ப நாங்க வந்து இந்த நாள்ல உங்களோட பள்ளிக்கூடா கடற்கரை போய் தான் வந்த நாங்கள். வந்த இடத்துல அறிஞ்சா நாங்க இந்த பகுதி வந்த நாங்கள் என்ன சொன்னா வந்து நீங்க இந்த கடலாட்டை பரப்படுத்துறீங்க. நாங்க பார்த்தது இல்ல, பாப்படம் வந்த நாங்கள். உங்களோட இப்ப கம்பெனி பேர் என்ன? அம்மன் இன்டர்நேஷனல். என்ன மாதிரி இப்ப எவ்வளவு காலமா செய்றீங்க? நான் கிட்டத்தட்ட இந்த வியாபாரம் 17 வயசுல இருந்து இந்த வியாபாரம் செய்து 17 வயதுல இருந்து செய்து வாரம். 17 வயதுல இருந்து இதான் கடலாட்டை அவிச்சு பதப்படுத்தி உள்ளூர் உற்பத்திக்கு தான் கொடுக்குறோம். இன்னும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யுது. வெளிநாட்டு ஏற்றுமதி செய்யறதுக்கு வலிக்கிட்ட நாங்கள் அந்த காலம் ஒரே யுத்தங்கள் அப்படி இப்படி வந்தால சரி திருப்பி இப்ப வந்துதான் இதை நாங்கள் ஒரு கட்டடத்தை நிரந்தரமா செஞ்சு முதல் வீட்டுல அமைச்சு அவிச்சு நாங்கள் இப்ப இந்த கொம்பனி ஆக்கி கொம்பனி வேற இப்ப ஏற்றுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆனா அரசாங்கம் இந்த லைசன்ஸ் தாரத்துக்கு பின்வாங்கி கொண்டிருக்கணும். ஏன்னா பெரிய பெரிய கொம்பனிகளோட அவங்க செய்யற வழியா இப்ப எங்களை கொஞ்சம் பின்தங்கி நிற்கணும். ஆனா முதல் இருந்த அரசாங்கங்கள் எப்படியோ தெரியல, ஆனா இப்ப இருக்க நல்ல ஆட்சி அரசாங்கம்னு சொல்றாங்க, கிடைக்கும் எதிர்பார்த்தோம். நீங்க 11 வயசு ஆரம்பிச்சுக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன மாதிரி எப்படி வந்து இதை நீங்க செய்யணும்? இதை வந்து எங்கட அப்பாக்கள் அந்த நேரம் கடலட்டை அதுகள் குளிக்க போறது, அவை அவிக்க தெரியாது குளிக்க போறது. அப்ப நாங்களும் அதை முதல் கடற்கரையில இருந்தா ஒரு ஆள் அவிச்சு பார்த்து அதை பார்த்தோம். அவிச்சு போட்டு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கணக்காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்து பார்த்தோம். எங்களுக்கு அது லாபமா இருந்தது. நான் ஒரு 20 வயசுல நான் ஒரு வியாபாரி.
எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி அம்மன். எனக்கு பேர் சாரமா சும்மா கூப்பிடுறது அம்மன். ராசோளமண்டா என்ற கோமனி பேரு அம்மன்டா தான் என்ன எல்லாருக்கும் தெரியும். சின்ன அம்மன் அட்டை அம்மன் தான் பேரு. இப்ப ராசோளமண்டா ஐசி பேர் இது தெரியும். ஆனா அட்டை அம்மன்டா எல்லாரும். அது 20 வயசுல நான் ஒரு வியாபாரியா ஆண்டோன்னு ஒரு பெரிய வியாபாரியா அந்த நேரம் இந்த வரைக்கும் பூனரியில வந்து அம்மன் அட்டை அம்மன்டா தெரியும். நான் அப்படி அந்த நேரமே பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சு இன்றைக்கு 46 வயசு. இன்றைக்கும் இந்த தொழிலை தான் நான் செய்து வருவேன். என்ன மாதிரி இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து தொழில்? இப்போ ஆரம்பத்துல இருந்து செய்யறீங்க என்ன மாதிரி? இப்ப முதல் இருந்த வியாபாரம் நல்லம். ஆனா இப்ப உள்ள வியாபாரம் எல்லாமே கத்தி விளம்புலாம் இருக்கு. ஏன்னா எல்லாரும் போட்டி வியாபாரமா போச்சு. நான் முந்தி வந்து நாங்கள் ஒரு வரவேற்கப்பட்ட விலை இருந்தது, இந்த விலைக்கு எடுத்து இந்த விலை கொடுக்கலாம். இப்ப அப்படி இல்லை தானே. இப்ப போன் வந்தோன்னே உங்களோட 4000 அவர்கிட்ட 5000 சொல்லி இப்ப போட்டி வியாபாரங்கள்லாம் ஓடிக்கொண்டிருக்கு. இருந்தாலும் என்ன நாங்கள் இந்த தொழிலை கொண்டிருக்கணும் செய்யணும்ன்றது. அதான் நான் இப்ப சொன்னேன். இப்ப உள்ளூருக்கு வியாபாரம் எடுத்து பதப்படுத்தி எங்களுக்கு பெரிய லாபங்கள் இப்ப இல்லை, தற்போது இல்ல. ஆனா இதை ஏற்றுமதி செஞ்சால் எங்களுக்கு லாபம் இருக்கும்ன்றதை நாங்க எதிர்பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க லாபம் கொண்டு விலையை சொல்றாங்க. ஆனா இங்க உள்ள ஆட்கள் வந்து விலையை போடுறாங்க. ஏன்னா அது 3 மாசம் அங்க அந்த நியூ இயர் சித்திரை வருஷம் அது அப்படின்னு சொன்னா சைனாவுல அங்கேயும் விசேஷம். அவன் 3 மாசம் கடை பூட்டிடுவான். அதுக்கு பிறகு அவன் அந்த அவங்க 3 மாதம் பூட்டா இங்க 3 மாதம் விலை குறையும். அவங்க வார நேரத்துல எங்களுக்கு 1000-2000 ரூபாய் கிலோ கூடும் விலை. அவங்க இல்லாடி இங்க உள்ள வியாபாரி மாதிரி அந்த பெருமதி கூடத்தான கிலோ வந்து 50,000 40,000 30,000 20,000 அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வரும்போது அதோட பெருமதிக்கு வாங்கி முதல்ல அப்படி இப்படி பார்த்தா அவங்க விலை குறைச்சி எடுக்கிறாங்க. பாம்புல இருந்து எடுக்கிறதோ அங்க இருந்து கடல்ல இருந்து எடுக்கிற இதோ எது நல்லன்னு சொல்றீங்க? கடல்ல இருந்து வர இயற்கையா வரா நல்ல என்ன சாமானும் வித்தியாசம் இருக்குதோ? ஓ கடல்ல இருந்து வாராட்டா வெயிட்டா வரும். பாம்புல இருக்கிறது வெயிட் வராது. நீங்க வாருங்களேன் ஊர்கோழியை சாப்பிடு பாருங்க, டேஸ்டா இருக்கும். அதே பாம்புகோழியை திண்டு வாருங்களேன். அதுக்கும் இதுக்கு இருக்கிற மாதிரி தான் செயற்கையில வார என்ன பொருளும் அது பொருள் தான். இது நாங்க வளர்க்குறன்றது அவர் ஒரு கூட்டுக்கு அடைச்சி வச்சு வளர்க்குறதானே அவரை வளர்ச்சியும் இல்லை. இதே ஒரு வருஷத்துல நாங்க 600 ரூபா 800 ரூபா எடுக்கிற அட்டை கடல்ல வந்து 1000-1500 ரூபாய்க்கு வளரும். அது இயற்கையா அந்த தண்டை சுதந்திரமா தான் தெரிஞ்சு வளர்க்குறதுக்கு அது வளரும். மற்றது இப்ப நீங்க வந்து இப்ப இங்க யாராவது நேரம் வந்து உங்கள்கிட்ட வந்து இதை வேண்டாம் வேண்டலாம் என்ன அதை விட இப்ப நீங்க வந்து இப்ப இந்த ஆரம்பிஞ்சது விரும்பி சாப்பிட விரும்பி நான் சமைச்சு கொடுக்க வந்து அது வந்தா செய்து கொடுப்பேன். சமைச்சு இங்க நான் எதிர்பார்க்கறது இப்ப இதை பாக்குறாக்கள் நீங்களாரும் வியாபாரம் செய்ய விரும்பினால் என்னோட சேர்ந்து செய்ய விரும்பினால் ஏற்றுமதி செய்ய போறீங்க இல்லாட்டி வெளிநாட்டுல இருந்து வந்து தொடர்பு கொள்ளாக்கள் வந்து தொடர்பு கொண்டு என்னோட வந்து செய்ய விரும்பினா வந்து செய்யலாம். அதுல எந்த பிரச்சனையும் நாங்க செய்து கொடுக்கறது ரெடியா இருக்கு. இல்ல கடலாட்டு எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்க்க விரும்பினாலும் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். அதான் சொன்னேன். இப்ப அன்றைக்கு குடும்பத்துல இருந்து ஒரு சைனீஸ் அக்கா வந்து ஒரே வாரவா அவர் பொச கூட்டியிருந்து இங்க வச்சு சாப்பிட்டு போகணும். அப்படியா? மற்றது பாம்புன்னு சொல்லுவேன், கடல் ஓடி பாப்புன்னு சொல்லுவேன். அப்ப அதுல எல்லாம் எங்களுக்கு அந்த வந்தா அவைக்கு ஒரு ஆர்வமா எங்க ஏரியா வந்து பாக்குறதுன்றது அப்படியே வந்தா செய்வோம். அது பிரச்சனை இல்லை. உங்களை வந்து நாங்க வந்து இப்ப பொதுவா இப்ப இந்த வீடியோ பாக்குறாக்கள் உங்களை தொடர்பு கொள்றோம்னு சொன்னா வந்து உங்களுடைய தொடர்பு இலக்கத்தை சொல்லுங்க. 077 86 90 212 இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டா என்ன வந்து சந்திக்கலாம். போன்ல எடுத்து கதைக்கலாம். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முதல் ஒரு ஏரியா போட்ட போது இந்தியாவில இருந்து ஒரு ஆள் எடுத்து காய்ச்சவர், வெளிநாட்டுல இருந்து காய்ச்சவர். ஆனா இந்த லைசன்ஸ் ஒரு பிரச்சனையால அது எங்களால் அவரோட தொடர்பு கொள்ள முடியும். அவங்க ஏற்றுமதி செய்யலாம். அதால அவங்க வந்து என்ன எடுத்துதான் அடுத்தாண்டவங்க. ஆனா இங்க முதல் இருந்த அரசாங்கங்களை தரையில் அதால அந்த வியாபாரம் செய்யலாம். அவை சில நேரம் அவை தங்களோட லைசன்ஸோட வந்தா கொண்டு போகலாம். இங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா? ஓகே, நன்றி. நிறைய விஷயம் சொன்னீங்க. உங்களோட வேலை நேரத்துல சொன்னீங்க. எங்களுக்கு ஒரு புது அனுபவம். நாங்க நிறைய மீன்கள் சம்பந்தமா பாத்துருக்கோம். நீங்க வரணும் இன்னும் ஒரு நாளைக்கு பாம்புக்கு வரணும். கடல்ல வளர்க்கறத படம் எந்த காலப்பகுதி நீங்க சொன்ன மாதிரி 6 மாசம் வந்தீங்கன்னா தண்ணிக்குள்ள கிடக்குறாட்டே வீடியோ பிடிச்சு பாக்கலாம். அந்த பாம்பு எல்லாம் வீடியோ எடுக்கலாம். வளர்க்குற இடங்கள் வீடியோ எடுக்கலாம். போட்டுகள் ஓடி போற எல்லாத்தையும் அதுவும் ஒரு அனுபவம் தான். நாங்கள் கடல்ல இருந்து வளர்க்கறத இதை உற்பத்தி ஆக்குறது எப்படின்றத அங்க வந்தா பாக்கலாம். நாங்க திரும்ப நாங்க காலம் கிடைக்க வருவோம். சரி, நன்றி. என்ன